சிலருக்கு உடல் அரிப்பு, தோல் அரிப்பு வரும். இந்த தோல் அரிப்பு எதனால வருதுன்னா, ஸ்கின் ட்ரை ஆயிடுச்சுன்னா, இந்த அரிப்பு நமக்கு வரலாம். அதாவது தோல் உலர்ந்து போச்சுன்னா, காஞ்சிச்சுன்னா இந்த அரிப்பு வரலாம். அலர்ஜியால வரலாம். அதாவது துணி சோப்பு, இந்த சில புதுசா சோப்பு மாத்துறதால, குளிக்கிற சோப்பு மாத்துறதால, இந்த அலர்ஜியால நம்ம வரலாம். சில தூசியான இடத்துல இருக்கும்போது இந்த பிரச்சனை நமக்கு வரலாம். இந்த வண்டு கடி, ஏதாவது பூச்சி கடிச்சிச்சுன்னா, நமக்கு இந்த அலர்ஜி வரலாம். தோல்ல அரிப்பு வரலாம். வேர்வை அதிகமா வந்துட்டுருக்கும். சில பேர் ஊத்திக்கிட்டே இருக்கும். அதிகப்படியான வேர்வை வரவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். இந்த குளிர் காலத்துல இந்த பிரச்சனை வரலாம். வெயில் காலத்துல ரொம்ப வெயிலா இருக்கும்போது இந்த பிரச்சனை வரலாம். இந்த அதாவது பூஞ்சை தொற்று சொல்றாங்கல்ல, இந்த தொற்றுகள் மூலியமா நமக்கு வரலாம். குறிப்பா உடல் உஷ்ணத்தால வரலாம். சர்க்கரையின் அளவு நம்ம கண்ட்ரோல்ல இல்லன்னா, ரத்தத்தின் அழுத்தம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லன்னா, இந்த பிரச்சனை வரலாம். கல்லீரல்ல, சிறுநீரகத்துல ஏதேனும் பிரச்சனை இருந்தா, இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா, விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா, குறைபாடு இருந்துச்சுன்னா, இல்ல ஹார்மோன் மாற்றங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா, நமக்கு இந்த உடல் அரிப்பு வரலாம். மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். பெண்களுக்கு குறிப்பா கர்ப்ப காலங்கள்ல இந்த பிரச்சனை வரலாம் வச்சுக்கங்களேன். இத நம்ம எப்படி சரி செய்வது? நம்ம அந்த அரிப்பு இருக்கிற இடத்துல போட்டு ரொம்ப தேய்க்காத, தேங்காய் எண்ணெய அப்படியே தடவுறது மூலம் அந்த அரிப்பை ஓரளவு குறைக்கலாம். இந்த கத்தாழை ஜெல் சொல்றாங்கல்ல. இந்த கத்தாழை ஜெல்ல நம்ம தடவுற மூலம் இது வரலாம். இல்ல வெதுவெதுப்பான தண்ணீர்ல இந்த ஓட்ஸ் இருக்குல்ல, இந்த ஓட்ஸ போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு, அதை நாம் குளிப்பதன் மூலம் குடிக்கிறது இல்ல, குளிப்பதன் மூலம் இத நம்ம செய்யலாம். இந்த அரிப்பை நம்ம குறைக்கலாம். இந்த வேப்ப இலை இருக்குல்ல, வெந்நீர கொதிக்கும்போது வேப்ப இலைய போட்டு அதில கொதிக்க வச்சு, அந்த தண்ணீரை கொஞ்சம் ஆற வச்சு குளிக்கிற பதத்துக்கு வந்த பிறகு, அதை நாம் குளிப்பதற்கு பயன்படுத்துவதன் மூலம் இந்த உடல் அரிப்பை நாம் தவிர்க்கலாம். இல்ல தேங்காய் எண்ணெயில மஞ்சள் தூள மிக்ஸ் பண்ணி, அத நம்ம தடவுறதன் மூலம் இந்த அரிப்பை நாம் தடுக்கலாம். இல்ல சந்தனம் அத குழச்சி நம்ம எங்கெங்கெல்லாம் அரிப்பு இருக்கோ அங்க தடவலாம். இல்ல குளிர்ச்சியான தண்ணீரில ஒரு துணிய நனைச்சு, அத புழிஞ்சு, அத நம்ம போத்திக்கிறது மூலம், அத சுத்துவதன் மூலம் நமக்கு இந்த உடல் அரிப்பை நம்ம தவிர்க்கலாம். மு குறிப்பா நம்ம சொல்றது உணவு பழக்கம். தண்ணீர் நெறைய குடிக்கணும். தண்ணீர் நெறைய குடிக்கணும். நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். கீரை வகைகள் மெயினா எடுத்துக்கணும். பழ வகைகள் இதெல்லாம் நாம சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடுவதன் மூலம் நம் உடல் உஷ்ணத்த நம்ம குறைக்கிறோம். நம்ம இதிலிருந்து நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன இருக்குன்னா, இந்த கடுமையான சோப்பு, அதாவது அரிப்பு அதிகமா போட்டு சொரியறது, இந்த ரொம்ப சூடான தண்ணீல நம்ம குளிக்கிறது, ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போடுறது, அதிகம் காரமான உணவுப் பொருட்கள சாப்பிடுறது, அதிகம் எண்ணெய் உள்ள பொருட்களை சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம செய்வதன் மூலம் நமக்கு அரிப்பு அதிகமா தான் ஆகும். அதனால நம்ம இந்த உணவு பழக்கத்தை கடைபிடித்து, நம்ம மேலே சொன்ன இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றினால், உடல் அரிப்பிலிருந்து நாம் விடுபடலாம். நன்றி.